சாந்தம் சர்க்குணம் சம்போ மகாதேவான்னு சொல்கிறது போல் ரொம்ப லவ்லியான பர்சன் தான் இந்த கடகராசி நண்பர்கள். இவங்களால் லாபம் வரும், அவங்களால லாபம் வரும்னு நினைக்காதீங்க. உங்களோட உழைப்பும் உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு லாபத்தை தேருமே தவிர மற்றவர்களால் லாபம் வராது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய செல்லில் சில சிக்கல் வரும், பிரச்சனை வரும். பொருளாதாரத்தை என்ன ஃபிக்ஸடில் போட்டிங்களா கம்முன்னு இருப்பீங்க. இல்லை அங்கே வாங்கின கடனை இங்கே கொடுக்கணும், இங்கே வாங்கின கடனை அங்கே கொடுக்கணும்னு தடுமாறினீங்களா மாட்டிக்குவீங்க. அந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஸ்வஸ்திக்கு வடிவில் இருக்குது. நீங்கள் வேணால் ஸ்வஸ்திக்கு வாங்கி மாட்டுங்க. மாற்று பேசில் தூபதீப ஆராதனை பண்ணுங்க. ஸ்வஸ்திக்குன்னா அந்த சராசரத்தில் இருக்கின்ற ஒரு நினைவோடு வாழுங்க. உங்களுடைய ஆற்றல் மிக்க, திறமை மிக்க, மிக சாந்தமாக, சாந்தம் சர்க்குணம் சம்போ மகாதேவான்னு சொல்கிறது போல் ரொம்ப லவ்லியான பர்சன் தான் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு சிக்கலான ஒரு சிந்தையுடைய பழைய ரகசியங்களை சிக்கி விடுற நேரமாக இருக்குது. யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து மாட்டாதீங்க. இவங்களால் லாபம் வரும், அவங்களால லாபம் வரும்னு நினைக்காதீங்க. உங்களோட உழைப்பும் உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு லாபத்தை தேருமே தவிர மற்றவர்களால் லாபம் வராது. வரும். எப்படி வரும்னா, அதற்கான உழைப்பு இருக்குல்ல, நீங்கள் உழைச்சிருந்தா கூட அவங்க அந்த உழைப்பை மாற்றுவாங்க. இந்த கணக்கு பிள்ளைலாம் அந்தாண்ட பொய் கணக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் உண்மை கணக்கையே பொய் கணக்காக அவங்க மாற்றுவாங்க. அப்புறம் மாற்றி விட்ருவாங்க. ஏன்? அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்று தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சி உச்சம் அங்கே ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு வர்க்கோத்தமமாகிறது உண்டு, சில பேருக்கு வக்ரமாகிறது உண்டு. ஆகையினால் இந்த பலன் வக்ரமானா வேறு மாதிரி இருக்கும், வர்க்கோத்தமானா வேறு மாதிரி இருக்கும். அவங்க பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தா, நேர்போக்கில் இருந்ததா, இல்லை சாய்வாந்தா, அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் இவ்வளோ பாகை வரைந்தால் கிட்ட போகலாம், இவ்வளோ பாகைக்கு பிறகு விலகி போகணும். இது இயற்கை செஞ்சுருக்கு. அப்பாவாக இருக்கட்டுங்க, உங்களை படைத்தவங்க, உங்களை தூக்கி வளர்த்தவங்க. ஆனால் ஒரு பருவத்துக்குன்னு வந்த பிறகு உனக்குன்னு ஒரு மரியாதை வருதில்ல, அது மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இன்று நீச்சம் பெற்று போவதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய செல்லில் சில சிக்கல் வரும், பிரச்சனை வரும். பொருளாதாரத்தை என்ன ஃபிக்ஸடில் போட்டிங்களா கம்முன்னு இருப்பீங்க. இல்லை அங்கே வாங்கின கடனை இங்கே கொடுக்கணும், இங்கே வாங்கின கடனை அங்கே கொடுக்கணும்னு தடுமாறினீங்களா மாட்டிக்குவீங்க. ரொம்ப சிக்கிடுவீங்க. அது மாதிரி வச்சிடும். ஏன்னு கேட்டால் இது இயற்கையின் சக்திங்க. கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டரை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தர்மம் இருந்தால்தான் ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணும். அந்த கால தர்மமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நல்லா இருப்ப. நீ இயற்கையை செயற்கையால் ஒரு தான தர்மங்கள் பண்ணியிருந்தீன்னா நல்லா இருப்ப. கடகராசிக்காரவங்க எப்படி தான் வாழணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள், அற்புதமானவர்கள். ராத்திரி பகலில் எங்கெங்க தூங்குறாங்க? இவங்க தூங்க முடியாதுங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை. நல்லா அடித்து போட்டு தூங்குறான்னா உழைச்சிருப்பான், அவன் தூங்கியிருப்பான், அவனை அறியாத. முறையோடு தூங்கணுன்னா இவன் எதுவும் பண்ணக்கூடாது. அதிகமாக மாத்திரை சாப்பிடாதீங்க. உடற்பயிற்சி எடுங்க, மனப்பயிற்சி எடுங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்குள்ளேயே எல்லா சக்தியும் கிடைக்கும். அண்ட சராசரத்துக்கு மேலே இருக்கிற சப்தரிஷி மண்டலத்தின் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர உங்களுடைய ராசி மண்டலம் நவக்கோள்கள் மூலமாக உங்களுக்கு சக்தின்றது இயற்கையிலேயே எல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் அண்ட சராசரத்துக்கு மேலே இருக்குது. அந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஸ்வஸ்திக்கு வடிவில் இருக்குது. நீங்கள் வேணால் ஸ்வஸ்திக்கு வாங்கி மாட்டுங்க. மாற்று பேசில் தூபதீப ஆராதனை பண்ணுங்க. ஸ்வஸ்திக்குன்னா அந்த சராசரத்தில் இருக்கின்ற ஒரு நினைவோடு வாழுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் இந்த கடகராசி நேயர்கள் மிகவும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இவருடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படும், இவருடைய சகோதரர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படும், இவங்களோட பயணத்தில் போகும்போது ஏதாவது ஒரு கீறல் விழப்படும், ஒரு பூச்சி ஏதாவது இவர்களை கடிக்கிறது, நீர் சம்பந்தமான உடல் பாதிப்பு வரலாம். இல்லை பூச்சி கடிச்சிது விஷக்கடின்றது உண்டு பண்ணலாம். ஏன்? 8ல் இருக்க ராகு விஷக்கிருமி. இல்லை உங்கள் உள்ளே இருக்கிற ஒரு மறைஞ்சி இருக்கிற வியாதியை வெளிப்படையை இப்போ தான் தெரியும். ஆகையினால்
கடகராசி அன்பு நேயர்களே, நீங்கள் மிக மிக அற்புதமானவர்கள் என்பது மட்டும் உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அதை ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. போட்டி பந்தயத்துக்கு இப்பொழுது போகாதீங்க, அது வீண் முயற்சியாக மாறும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.